ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய பல முதலீடுகள் ஆந்திராவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே தமிழ்நாட்டோடு ஒப்பந்தம் போடப்பட்ட சில நிறுவனங்களும் இப்போது ஆந்திராவை நோக்கி நகர ஆரம்பித்திருப்பதாக சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்காக நாசர் அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ தாவேகா ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நம்ம பார்க்குறோம், பல முதலீடுகள் நாங்கள் ஈர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் செய்திகளில் பார்க்கும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சில முதலீடுகள் ஆந்திரா பக்கம் நகர்வதாக நம்மளால் பார்க்க முடியுது. என்ன நடக்குது? இல்லை, உண்மைதான். இப்போ என்னன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து தாவேகா ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் கிட்டத்தட்ட 8-9 நாட்கள் ஆயிடுச்சு. ஒரு மாதம் 10 நாட்கள், 40 நாட்களை தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைஞ்சிருச்சு. ஆட்சிக்கு வந்து அந்த அமைச்சர் இதெல்லாம் போட்டாங்க. இது என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த ஒரு 10 நாட்களுக்குள்ளேயே இப்பவே சில நிறுவனங்கள் ஆந்திராவை நோக்கி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சில செய்திகள் போட்டிருந்தாங்க. அப்போது இதை முதல்ல போட்டது திமுக சார்ந்த ஊடகங்கள். இப்போ இவங்க தான் எடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஆட்சிக்கு வந்த 10 நாட்கள்லேயே எப்படி ஒரு முதலீடுகள் வெளியே போகுது அப்படின்னா, அதுக்கு எப்படி ஒரு 10 நாட்களே பொறுப்பேற்ற ஒரு அரசு எப்படி காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இது உண்மையாகவே இந்த முதலீடுகள் போனது உண்மையா, இல்லைன்னா இந்த முதலீடுகள் வேற, தமிழ்நாட்டுக்கு புரிந்துணர்வு ஒரு ஒப்பந்தம் போட்ட நிறுவனங்கள் வேற, இப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. அதோட வந்து இதை பற்றி வந்திருக்கக்கூடிய செய்திகள், இது குறித்து இது சார்ந்த இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் இவங்க எல்லார்ட்டையும் பல விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அதையெல்லாம் தொகுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆந்திராவுக்கு போன நிறுவனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அதாவது மத்திய அரசினுடைய திட்டமான ஒரு போர் விமானங்கள் தயாரிப்பு நிறுவனம். அது வந்து ஓசூர்ல வரதா ஒரு திட்டம் பேசப்பட்டுச்சு. புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூட ப்ராஜெக்ட். ஆமா, மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் ஓசூர்ல வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதாக எதிர்பார்ப்பு இருந்துச்சு. தொழில் முனைவர் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த திட்டம் தான் வந்து ஆந்திராவுக்கு போயிருக்கு அப்படின்றது சொல்றாங்க. முதல்ல இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அதாவது கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் ஒரு தொழில் பாதுகாப்பு இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோரிடர், அதாவது தொழில் வழித்தட இடங்கள், கோவையிலேருந்து பெங்களூர் வரை இது வந்து தொழில் வழித்தட இடங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் குறிப்பாக வந்து இந்த கோவையிலேருந்து பெங்களூர் வரை இருக்கக்கூடியதில் மிக முக்கியமான ஒரு நகரம்னா ஓசூர். இந்த ஓசூர் தான் வந்து இந்த தொழில் நகரத்துக்கு முக்கியமான இடமாக இருக்குது அப்படின்னு இந்த நிர்மலா சீதாராமனுடைய அறிவிப்புக்கு அப்புறம் இந்த ஓசூரை தேர்வு செய்கிறாங்க. இந்த ஓசூர் தான் வந்து இந்த ஏற்கனவே வந்து அங்கே வந்து 5000க்கும் மேற்பட்ட சிறு தொழிற்சாலைகள் இருக்குங்கள்ல, இது ஏற்கனவே அங்கே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் ஓசூர். இந்த இடம் தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு தான் அந்த போர் விமானங்கள் தயாரிப்பு நிறுவனத்தை இங்கே தான் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. இதுக்காக வந்து ஏற்கனவே வந்து தமிழ்நாடு அரசு 3 வருஷமாக டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இது கூட தமிழக அரசு 3 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய தொடர்ச்சியாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தையை பண்ணும்போது மேம்பட்ட நடுத்தர ரக போர் விமான திட்டம், அதாவது இந்த போர் விமானங்கள் வருது அப்படின்னா இதுக்கு அடுத்ததாக ஒரு திட்டம் வருதுன்னா அதை பேஸ் பண்ணி வேறு திட்டங்கள் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து இதோட பேஸ் பண்ணி மேம்பட்ட நடுத்தர ரக போர் விமான திட்டம், அதாவது ஏஎம்சி அதோடைய சுருக்கம் சொல்லுவாங்கன்னா ஒரு 2500 கோடி ரூபாயில் ஏற்கனவே வந்து இந்த திட்டத்தை பேஸ் பண்ணி இந்த ஒரு திட்டத்தையும் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஏற்கனவே போட்டிருக்காங்க. அப்போது தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஓசூரை மையப்படுத்தி 3 வருஷமாக தமிழ்நாடு அரசு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. இந்த போர் விமான தொழிற்சாலையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு. அதை பேஸ் பண்ணி இன்னொரு திட்டமும் அங்கே பிளானிங் ஆகிருக்கு 2500 கோடி ரூபாயில். இந்த திட்டம் தான் இப்போது வந்து அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் மே 10ஆம் தேதி பதவியேற்கிறாரு. மே 15ஆம் தேதி ஆந்திராவில் அடிக்கல் நாட்டப்படுது. இந்த திட்டத்தை தான் ஆந்திராவில் அடிக்கல் நாட்டப்படுது. அதில் சந்திரபாபு நாயுடு சொல்கிறாரு, இந்த திட்டம் வந்து 650 ஏக்கரில் 15,000 கோடி ரூபாய் முதலீடுகள் இங்கே இந்த திட்டத்தில் வரப்போகுது. இந்த திட்டத்தினுடைய பயனாக 1 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான வெளிநாட்டு முதலீடுகள் ஆந்திராவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போது இந்த திட்டம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பேசி முடிக்கப்பட்டு இப்படி வரதா எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டுடைய அதாவது தொழில் முனைவர்களால் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த திட்டம் தான் ஆந்திராவை நோக்கி போயிருக்குது. இது ஆந்திராவை நோக்கி இது நேரடியாக பார்த்தா இது வந்து ஒரு 15,000 கோடி ரூபா திட்டம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும், இதுக்கு மறைமுகமாக 1 லட்சம் கோடி ரூபா அளவில் தமிழ்நாட்டுக்கு, அதாவது 1 லட்சம் கோடி ரூபா அளவில் ஒரு முதலீடுகள் வர இருக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டம் தான் இன்னைக்கு
தமிழ்நாட்டை விட்டு ஆந்திராவை நோக்கி போயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். முதல்ல இது ஏன் போயிடுச்சு அப்படிங்கிற ரெண்டாவது சொல்லுவோம். இது போல 2 நிறுவனங்கள் போயிருக்கு. ஒன்று இந்த நிறுவனம், இப்போ ஏற்கனவே போர்க்கப்பல் திட்டம் பார்த்தோம். அதே போல ரெண்டாவது என்னன்னா தூத்துக்குடியில் கப்பல் கட்டுமான பணி. அந்த கப்பல் சார்ந்த ஒரு தொழிற்சாலை வந்து 29,000 கோடி ரூபா அளவில் தமிழ்நாட்டுக்கு வருவதாக இருந்த ஒரு திட்டம். இதுக்கு என்ன பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய தொழில் நிறுவனம், தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தொழில் நிறுவனங்களுக்கு அது ஒரு துறைகளாக வச்சுருப்பாங்கல்ல, ஒரு பிரான்ச்சாக இருப்பாங்க. அதில் வந்து தமிழ்நாடு தொழில் நிறுவனமும் மத்திய அரசினுடைய மெகாசான் டாக் ஷிப் பில்டர்ஸ் இந்த நிறுவனமும் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கிரீன்ஃபீல்டு மெகாஷிப் பில்டர்ஸ் அதாவது அதோடைய ப்ராஜெக்ட் தான் இந்த கிரீன்ஃபீல்டு மெகாஷிப் பில்டர்ஸ். இந்த ப்ராஜெக்டை தான் தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த திட்டமும் அதே போல் வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஒரு திட்டம் 29,000 கோடி ரூபா அளவில் வரக்கூடிய மத்திய அரசுடைய திட்டம் வந்து இன்னைக்கு ஆந்திராவை நோக்கி போயிடுச்சு. இதுக்கு வந்து பல விஷயங்கள் பேசுகிறாங்க. இதுக்கு இந்த திட்டங்கள்லாம் அங்கே போனதுக்கு என்ன காரணம் அப்படின்றதான். இப்போ ரெண்டு திட்டம், மத்திய அரசுடைய திட்டம், 2 திட்டம் இன்னைக்கு போயிருக்கு. இது வெளியே போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒன்று வந்து தமிழ்நாடு வந்து கட்டமைப்பு ரீதியாக நம்மளை விட ஆந்திரா பெஸ்ட்டாக இருக்குதா அப்படி ஒரு பார்வை பலருக்கு இருக்குது. நம்மளோட தொழிலில் வந்து ஆந்திரா வந்து ரொம்ப முன்னணியில் இருக்கிறாங்களா, நம்மளோட கட்டமைப்பில் பெஸ்ட்டாக இருக்காங்களா அப்படிலாம் பார்த்தா ஒன்று பெஸ்ட்டாக ஒரு ஆந்திரா வந்து கட்டமைப்பு ரீதியாக பெஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு கொஷினபிள் தான். ஆனால் முக்கியமான காரணம் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்டு மாறி இருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இதில் ஒரு காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாக இருக்கு. ஒரு பெரும்பான்மை அரசாக இல்லாதப்போ எப்போ வேணாலும் இந்த ஆட்சி வந்து மாற்றம் நடக்கும். இப்போ நம்ம ஒன்று சொல்லுவோம், அடுத்த கவர்மெண்ட் ஒன்று வந்தால் இதை விட சில மாற்றங்கள் நடக்கும். இதனால கூட இந்த தொழில் முனைவர்களுக்கு, அதாவது நீங்கள் சொல்கிற மத்திய அரசு திட்டம் மட்டும் இல்லை, இதே போல் வந்து ஒரு 75,000 கோடி ரூபா அளவில் வேறு சில முதலீடுகள் போயிருக்கதாக சில இது சார்ந்த ஆர்வலர்கள் சொல்கிறதா பார்க்க முடியுது. பத்திரிகையிலையும் போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுடைய கொஸ்டின் என்ன, சாதாரணமாக வந்து ஒரு ஆட்சி ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லைன்னா அது முதலீட்டாளர்களுக்கு ஒரு சில தயக்கங்கள் ஏற்படும், அதன் ஊடாக போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் ஆந்திராவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, ஆந்திராவை விட தமிழ்நாடு ஒரு பொருளாதார ரீதியாகவும் சரி, உள்கட்டமைப்புலையும் சரி ஒரு வலுவான மாநிலமாக தான் இருக்கு. இந்த அளவில் பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஆந்திராவை நோக்கி நகருது அப்படின்னா அது எதன் அடிப்படையில் ஆந்திராவை நோக்கி போறாங்க? இல்லை, குறிப்பாக என்ன அப்படின்னா, ஒரு ஒரு மத்திய அரசினுடைய 2 ப்ராஜெக்ட், அது தனியாருடைய முதலீடுகள் இது வருவதற்கு இது வந்து உடனடியாக தமிழ்நாட்டை விட்டு போனதுக்கு ஒரு மாசமே ஆன ஒரு கட்சி மட்டுமே, ஒரு ஆட்சி மாற்றம் மட்டுமே காரணமா, தமிழக வெற்றி கழகம் காரணமா அப்படின்னா நம்ம அவங்க மேலே நேரடியாக குற்றம் சாட்ட முடியாது. ஆனால் அதே சமயம் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்குது. ஒரு சிறுபான்மை அரசாக, அதாவது பெரும்பான்மை பெறாத ஒரு 108 இடங்கள் மற்றும் கூட்டணி ஆட்சியோடு தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. இப்போ இதில் அவங்க முதலீட்டாளர்கள் என்னன்னா, கட்டமைப்பு ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதாவது தன்டியா அப்படிங்கிற ஒரு அமைப்பினுடைய ஒரு வாசுதேவன் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு தான் வந்து ஒரு அசோசியேஷன், அந்த தொழில் முனைவர்கள்லாம் இருக்கிறாங்களா, அதனுடைய அசோசியேஷன் தலைவர் வாசுதேவன் அவர் சொல்லும்போது, தொழில் முனைவோருக்கு ஒரு சிறந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆந்திரா விட எல்லா வகையிலையும் தமிழ்நாடு தான் ஒரு சிறந்த இடம். இந்த ஓசூரை, அதாவது பெங்களூர் ஆந்திராவை காட்டினோம் ஓசூர் எல்லா வகையிலையுமே ஒரு சிறந்த இடமாக, ஒரு போர் விமானம் தயாரிக்கிறதுக்கு ஒரு சிறந்த இடமாக ஓசூர் தான் இருக்க முடியும். ஆனால் அதை அப்படி வந்து இது சார்ந்த ஒரு நபர்களே, வல்லுநர்களாக இருக்கக்கூடியவங்களே தமிழ்நாடு தான் சிறந்த இடம்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த முதலீடுகள் ஏன் ஆந்திராவை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு அரசு வந்து ஒரு பெரும்பான்மை பெறாத ஒரு அரசாக இருக்குது. ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக இல்லாதப்போ எப்போ வேணால் இந்த ஆட்சி மாறும். இன்றைக்கி நம்ம வந்து சில ஒப்பந்தங்களை போடுவோம், நாளைக்கு அது வந்து இன்னொரு அரசு மாறிச்சுன்னா நம்ம போட்டது வந்து இப்போ ஒன்றா இருக்கும், அப்போ ஒன்றா மாறிவிடும். அப்படிங்கிற ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக இல்லாதப்போ பொதுவாக இந்த மாதிரி முதலீட்டாளர்களுக்கு இந்த மாதிரி முதலீடுகளுக்கு போகிறதுல ஒரு தயக்கம் ஏற்படும். அது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குறிப்பாக வந்து இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தினுடைய தலைவர், நேஷனல் லீடராக இருக்கக்கூடிய ரகுநாதன், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பொதுவாக வந்து இந்த மாதிரியான முதலீடுகள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு போனதுக்கு இன்னும் சில தனியார் நிறுவனங்களும் போயிருக்கதாவே அவர் சொல்கிறார். அதாவது 2 கவர்மெண்ட் ப்ராஜெக்டை தாண்டி 75,000 கோடி ரூபா அளவில் இந்த மாதிரி முதலீடுகள் வந்து வெளியே போயிருக்கு. அதுக்கு அவர் காரணமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
குறிப்பா வந்து 2வதா இருக்கக்கூடிய அந்த ஷிப் தொழிற்சாலை இருக்குங்கல்ல, ம். ஷிப் தொழிற்சாலை அதாவது கப்பல் கட்டும் தூத்துக்குடியினுடைய கப்பல் கட்டுமணி இந்த 29,000 ரூபாய் இது வந்து வெளியே போனதுக்கு என்ன காரணம், இது தமிழ்நாடு இல்லாம ஆந்திராவுக்கு போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ரகுநாதன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ரீசெண்டா வந்து நம்முடைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்கல்ல, ம். இப்ப ரீசெண்டா வந்து ஐ திங்க் தென்கொரியாவுக்கு அவங்க ஒரு பயணம் போயிருந்தாங்க. தென்கொரியாவுக்கு பயணம் போய் ஹூண்டாய் நிறுவனத்தோட அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இந்த ஒப்பந்தம் போட்டது தான் இந்த மத்திய அரசு இந்த ப்ராஜெக்ட் வெளியே போனதுக்கு காரணம்னு அவர் சொல்ல வராரு. என்ன அதுக்கு என்ன சொல்ல வராருன்னா, ஹூண்டாய் நிறுவனத்தினுடைய இவங்க முதலீடுகள் உள்ள வர்றதுனால ம். இந்த டாஸ்கோன்னு சொல்லக்கூடிய அதாவது மத்திய அரசினுடைய மெகசான் டஸ்க் ஷிப் பில்டர்ஸ் இருக்குங்கல்ல, இந்த பில்டர்ஸ் வந்து தனக்கு ஒரு முன்னுரிமை இல்லாம போயிடும் அப்படின்றதுனால தான் இவங்க வெளியே போயிருக்க கூடும்னு அவர் சொல்றாரு. அதாவது இது நம்ம சாதாரண பத்திரிகையாளர் அந்த மாதிரி சொல்ல, இந்த அதாவது இந்திய தொழில் முனைவோர் சங்கத்துடைய நேஷனல் லீடர் அவர் சொல்றாரு. இந்த காரணத்தினால தான் இது வெளியே போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2வது ஹுண்டாய் நிறுவனங்களுக்காக இவங்க வந்து இங்க இருந்துட்டு போய் பண்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டாங்கள இவங்க சரியாக மேற்பார்வையெல்லாம் பண்ணல. அவங்க கூட சரியா பேச்சுவார்த்தைகள்லாம் பண்ணாம இது நடந்திருக்கிறதுனால தான் இது போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. 2வது காரணம் என்ன சொல்றாருன்னா, ஒரு புதிய அரசு வந்திருக்குது. புதிய அமைச்சர்களாக இருக்காங்க. இவங்களாம் இதுவரையும் முன்னறிவு அதாவது எம்எல்ஏ கூட இதுவரை ஆகாத ஒரு ஃப்ரெஷரா இவங்கலாம் எம்எல்ஏ இருக்கிறாங்க. அதோட ஒரு அமைச்சரா இருக்காங்க. அமைச்சர்கள் புதுசா இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்பவுமே இந்த மாதிரி சமயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே இந்த துறையில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் இருப்பாங்கல்ல, இப்போ தொழில் முனைவோருக்கு இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த தொழில்துறை சார்ந்த செயலாளர் இருப்பாங்கல்ல, ஏற்கனவே முந்தைய அரசுல யார் இருந்தாங்களோ அந்த துறையில் இருக்கிறவங்களே இவங்க போட்டிருந்தா, ஏற்கனவே அரசு வந்து இந்த மாதிரி நிறுவனங்கள் கூட யார் யாருக்குள்ளெல்லாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, அதனுடைய சாதக பாதகம் என்ன, யார் யாருக்குள்ள அதில் என்னென்ன ஸ்டேஜில் இருக்கும், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்கக்கூடிய தொழில்துறை சார்ந்த செயலாளராக இருக்கட்டும், அதோடைய மேற்பார்வை மேலாண்மை இயக்குனர் நினைக்கிறேன், தொழில் அது துறைக்கு என்னமோ வரும். இந்த 2 பேருமே வந்து புதிய நபர்களை போட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த துறையில் இருந்தவங்களை காட்டிலும் வேற ஒரு துறையில் இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை இந்த துறைக்குள்ளே போட்டிருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இந்த துறையில் இவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இதோடைய சாதக பாதகங்கள் தெரியாமல் இந்த ஏற்கனவே புதிய அமைச்சராகவும் இருந்து புதிய செயலாளர்களை போட்டதும் புதிய அதிகாரிகளை நியமித்ததும் அது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எதோடைய சாதக பாதகங்கள்லாம் தெரியாமல் இவங்க கையாண்டதும் இந்த முதலீடுகள் வெளியே போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ 2 காரணங்கள் சொல்கிறாரு. ஒன்று பெரும்பான்மை இல்லாத அரசு, அடுத்து வந்து அதிகாரிகளாக எக்ஸ்பீரியன்ஸ்டாக அதிகாரிகளை இல்லாத போட்டது, 3வது இந்த மாதிரியான திட்டங்கள். இன்னொன்று என்ன, தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த அரசு வந்து ஏற்கனவே போடப்பட்டிருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து எந்தெந்த நிறுவனங்களுக்குள்ளெல்லாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, அவங்க கூட எல்லாம் வந்து இவங்க வந்து அவங்க அதையெல்லாம் வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா தொழில்துறை விஷயத்தில் இந்த அரசாங்கம் வந்து இன்னும் எஃபெக்டிவாகவே செயல்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டையுமே அவர் வைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த தமிழக வெற்றி கழக அரசாங்கம் இந்த ரீல்ஸ் இதையெல்லாம் தாண்டி இந்த தொழில் முனைவு விஷயத்தில் ரொம்ப மந்த நிலையில இருக்கிறாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு மட்டுமல்ல, இப்போ தொழில் முனைவு விஷயத்தில் எப்படி வந்து ஆந்திரா வந்து நம்மளை காட்டிலும் அவங்களும் போட்டி போட்டுட்ருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசாங்கம் போகுது, அப்படி ஒரு முதலீடுகள் வருது அப்படின்னா எப்படியா இருந்தாலும் இன்னொரு மாநில அரசாங்கமும் போட்டி போட தான் செய்வாங்க. இப்போ ஆந்திரா பொறுத்தவரைக்கும் சந்திரபாபு நாயுடு அந்த தொழில் முனையீடு நமக்கு வரணும், அப்போது அதுக்கு பேச்சுவார்த்தை பண்ணுறது, அதுக்கு தகுந்த கட்டமைப்புகளை ஏற்படுத்துறது, அதுக்கு தகுந்த பேச்சுவார்த்தை பண்ணுறது, இப்படி மூலயமா அவங்க போட்டி போட தான் செய்வாங்க. அதே போல் வந்து 2வது பார்த்தா தெலுங்கானாவுடைய ரேவந்த் ரெட்டி அவரும் வந்து தொழில் முதலீடுகளை வெளிநாடுகளுடைய தொழில் முதலீடுகளை கொண்டு வருவதில் அவரும் ரொம்ப முனைப்பாக இருக்கிறாரு. அதுக்கு தகுந்த பேச்சுவார்த்தைகளை பண்ணுறாரு. அதே போல் டிகே சிவகுமார் இப்போது கர்நாடகாவின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய டிகே சிவகுமார் அவரும் நிறைய நிறுவனங்களுக்கு கூட நிறைய இது மாதிரி முதலீடுகளை கொண்டு வருவதற்கு அங்கே கர்நாடகாவுடைய டெவலப்மெண்ட்ஸுக்கு நிறைய திட்டங்களை அவரும் நிறுவனங்களோட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் புதுசாக பொறுப்பேற்றிருந்தாலும் இந்த 3 மாநிலங்களோட ஒப்பிடும்போது வெளியே இருக்கக்கூடிய நிறுவனங்களில் தொழில் முதலீடுகளை கொண்டு வருவதில் ரொம்ப மந்த நிலையில் இந்த அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளை இந்த இந்திய தொழில் முனைவோர் சங்கத்துடைய நேஷனல் லீடர் அவர் வந்து இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். அப்போது ஒரு தொழில் முதலீடு இங்கே வெளியே போனதுக்கு 1 மாதமே ஆனால் தமிழக அரசை நம்ம குற்றஞ்சாட்ட முடியாது. ஆனால் அதே சமயம் நமக்கு வரக்கூடிய ஒரு முதலீடுகள் அதை தாண்டி வேகம் எடுத்து இன்னொரு அரசாங்கம் கைப்பற்றுவதில் அது கொண்டு போகிறதுல ரொம்ப போட்டியாக இருக்குதாங்க. அது வந்து ஒரு நன்மை, அது ஒரு அவங்கள பொறுத்தவரை நமக்கு வந்தால் முதலீடு, நமக்கு வந்தால் கட்டமைப்பு. ஏன்னா இப்போ இது மூலயமா பார்த்தோன்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம் இது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். ஏற்கனவே அந்த போர் விமானங்கள் விஷயத்தில் மட்டுமே அந்த தொழிற்சாலை மட்டுமே மறைமுகமாக 1 லட்சம் கோடி ரூபா அளவிலான முதலீடுகள் வர இருக்கிறத நம்ம இழந்திருக்கிறோம்.
இப்போ 2வது பார்த்தோன்னா கப்பல் கட்டும் விஷயத்துல அந்த தொழிற்சாலையில ஒரு 29,000 கோடி ரூபாய் அளவுல அப்ப ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 பேருடைய வேலை வாய்ப்பு இதுல இருக்கு. அப்ப இப்ப ஏற்பட்ட விஷயத்துல தமிழக முதலமைச்சர் புதுசாக பொறுப்பேற்றிருந்தாலும் இந்த விஷயத்துல அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் முனைப்பாக செயல்படணும். இன்னும் தமிழ்நாடு அரசுக்கு ஏற்கனவே பல நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களா போட்டிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் தமிழக முதலமைச்சர் வெளிநாடு போகும்போதெல்லாம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் போட்டதான்னு சொல்றாரு. அது உண்மையாவே புரிந்துணர்வு ஒப்பந்தமா? அந்த முதலீடுகள்லாம் எவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கிறாங்க? எவ்வளவு தூரம் இங்க முதலீடுகள் போட்டிருக்காங்க? கடந்த அரசு போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய நிலைமை இப்போது என்னவாக இருக்கு அப்படின்றத இவங்க தெளிவுபடுத்தணும். அதோட இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக இது சார்ந்த வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழக அரசு உடனடியாக ஒரு வல்லுநர் குழுவை உருவாக்கணும். தொழில் முதலீடுகளை கொண்டு வருவதற்கான அமைச்சர் அதாவது அமைச்சர் தலைமைச் செயலாளர்கள் கொண்ட ஒரு வல்லுநர் குழுவை உருவாக்கி தமிழ்நாட்டு தொழில் முதலீடுகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை ஆக்கப்பூர்வமாக தமிழக அரசு செய்யணும். இப்படி செய்தால் மட்டும்தான் ஏற்கனவே தமிழக அரசு போட்டிருந்த அந்த புரிந்துணர்வு ஒப்பந்த அடிப்படையில் முதலீடுகளை கொண்டு வர முடியும். ஏற்கனவே இவங்க ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக இல்லாதப்போ நமக்கு போயிடுமா வருமா இந்த தயக்கங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். அதையெல்லாம் உடைப்பதற்கு தமிழக அரசாங்கம் இந்த வல்லுநர் குழுவை ஏற்படுத்தி அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்ட நிறுவனங்களை கூட இவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வரணும். இப்படிலாம் செய்வது மூலமாக மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கான இந்த நிறுவனங்களை கொண்டு வர முடியும். இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன பேசப்படுது அப்படின்னா, அதாவது ஒரு தொழிற்சாலை ஒரு தொழில் முதலீடுகள் வருவதற்கு அவங்க கட்டமைப்பை ரொம்ப பெருசாக பார்ப்பாங்க. இப்படி அந்த கட்டமைப்புகள் வந்து இங்கே வந்து பரந்தூர் விமான நிலையம் வந்து அவங்க மெயினான ஒன்றா பார்க்குறாங்க. சரிங்களா? பரந்தூர் விமான நிலையங்கள் வரும்போது ஒரு விமான நிலையம்னா அதோட விமான நிலையம் மட்டும் இல்லை, அது சார்ந்த 5 மத்திய அரசினுடைய ப்ராஜெக்ட் வருது. அதனோடு இந்த மாதிரியான பல பல பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளே வருவதற்கு முதலீடுகள் செய்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். அப்போ அவங்களுக்கு கட்டமைப்பு ரீதியாக அவங்க வந்து பெங்களூரையும் மற்ற இதையும் பார்க்கறதுக்கு விமான நிலையங்களையும் ஒரு காரணமாக பார்க்குறாங்க. விவசாயம் நமக்கு முக்கியம், அதை தாண்டி தொழில் வளர்ச்சி நமக்கு முக்கியம். ஏன்னா தமிழக முதலமைச்சர் 2036 1.5 ட்ரில்லியன் அளவில் தமிழ்நாடு பொருளாதாரத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது வளர்ச்சியா விவசாயமா அப்படிங்கிற 2 கேள்விகளை தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் இருக்குது. இப்போ வளர்ச்சியா விவசாயமா அப்படிங்கிறத தமிழக அரசு இந்த மாதிரி விஷயங்களை வல்லுநர் குழுவை வச்சு என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. ஏன்னா இங்கே அரசை பொறுத்தவரையும் எதிர்ப்புங்கிறது எல்லா விஷயங்களையும் வரதான் செய்யும். அதை தாண்டி இங்கே வந்து வேலை ஏன் கொடுக்கல, எனக்கு ஏன் டெவலப்மெண்ட் இல்லைங்கிறத நம்ம தான் கேட்க போகிறோம். இப்போ அந்த விஷயத்தில் வந்து தமிழக அரசு என்ன செய்ய போகிறாங்க, இனி வரக்கூடிய முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே புரிந்துணர்வு போடப்பட்ட ஒப்பந்தங்களை அந்த நிறுவனங்களுடைய முதலீடுகள் தமிழக அரசு பாதுகாக்கணும். அதுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களும் அதற்கான ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எடுக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளும் இந்த காணொலியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வது. ஓகே, இப்போ நீங்க சொன்ன விஷயங்களின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இனி வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாடு அரசு எப்படி வந்து செயல்பட போது, வரும் காலங்களில் இதே மாதிரியான தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டிற்கு வரும்போது தமிழக அரசு அதை தக்க வைக்க போகுதா, இல்லை அதுவும் கை நழுவி போகுமா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட நேரத்தை எங்களை செலவிட்டமைக்கு நன்றி.